Hydrolysis of nitroalkane. Hydrolysis வந்து it can be done using concentrated HCl or concentrated sulfuric acid. Primary nitroalkane வந்து on hydrolysis gives carboxylic acid. Secondary nitroalkane gives ketone. Tertiary nitroalkane have no reaction. இதே alkyl nitrite பார்த்தீங்கன்னா gives alcohol. ஸோ படிக்கும்போதே நைட்ரோ காம்பவுண்ட் கூடயே அல்கைல் நைட்ரேட்டோட ரியாக்ஷனையும் சேர்த்து படிங்க. பிரைமரி நைட்ரோஆல்கேன் நைட்ரோஈத்தேன் ஹைட்ராலிசிஸில் கிவ்ஸ் ஆசிட். எத்தனை கார்பன் இருக்கோ அத்தனை கார்பன் இருக்க ஆசிட் அசிட்டிக் ஆசிட் இஸ் ஃபார்ம். இதே செகண்டரி நைட்ரோஆல்கேன் ஆன் ஹைட்ராலிசிஸ் கிவ்ஸ் அசிட்டோன், தட் இஸ் கீட்டோன். டெர்ஷரி வந்து நோ ரியாக்ஷன். இதுவே அல்கைல் நைட்ரைட் எடுத்துக்கிட்டோன்னா ஹைட்ராலிசிஸில் கிவ்ஸ் ஆல்கஹால். ஸோ அல்கைல் நைட்ரைட் வந்து ரிடக்ஷன் ஹைட்ராலிசிஸ் ரெண்டுலேயுமே ஆல்கஹால் கொடுக்கும். அடுத்தது ஹாலஜனேஷன். ஹாலஜனேஷன் வந்து தி ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் நைட்ரோஆல்கேன்ஸ் ஆர் சக்ஸசிவ்லி ரீப்ளேஸ்டு பை ஹாலஜன். இப்போ நைட்ரோ மீத்தேன் எடுத்துக்கிட்டோன்னா ஆல்ஃபா கார்பனில் 3 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, 3 1 by 1 வந்து ரீப்ளேஸ்டு பை தி ஹாலஜன். இப்போ நைட்ரோ மீத்தேன் குளோரினோட இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணோன்னா ட்ரைக்ளோரோ நைட்ரோ மீத்தேன் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் குளோரோபிக்ரின். இது வந்து ஒரு சாயில் ஸ்டெர்லைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் ஆகுது. பிக்ரின் நைட்ரோமீத்தேன் on halogenation, that is chlorination, in the presence of sodium hydroxide gives trichloronitromethane called chloropicrin. Nef carbonyl synthesis இதுவும் வந்து ஸ்மால் கொஸ்டினில் கேட்குறது, அண்டர்லைன் பண்ணி படிங்க. நெஃப் கார்பனைல் சிந்தசிஸ் நைட்ரோஈத்தேன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ஆன் ஹைட்ராலிசிஸ் கிவ்ஸ் ஆல்டிஹைட் and nitroxyl azanone. CH3CHO aldehyde is formed. Nef carbonyl synthesis. This is chemical properties of nitrobenzene. Nitrobenzene reduction tin and HCl, that is acid medium, NO2 NH2 ஆகும். அப்போ aniline is formed. இதே reagent வந்து zinc and ammonium chloride, that is neutral medium, gives phenyl hydroxylamine. இதுவே zinc ammonium chlorideக்கு பதில் iron steam, இதுவும் வந்து நியூட்ரல் தான், gives nitrosobenzene. நைட்ரஸோ ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, NITROSO போடணும். AZO போட்டிங்கன்னா அசோ, அது வேறு. இது நைட்ரசோபென்சீன். இது ரெண்டுமே நியூட்ரல் மீடியமில் டிபெண்டிங் ஆன் த ரியேஜெண்ட். ஜிங்க் அமோனியம் குளோரைட் போட்டால் ஃபெனில் ஹைட்ராக்சிலமைன் வரும். அயானும் ஸ்டீமும் போட்டோன்னா நைட்ரசோபென்சீன் வரும். இதுவே பேசிக் மீடியம் SnCl2KOH போட்டோன்னா அசோபென்சீன் வரும். நடுவில் இருக்கிறது இன்டர்மீடியட், தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து அனிலின் ப்ளஸ் நைட்ரசோபென்சின் கிடைக்கும். செல்ஃப் கண்டென்சேஷன், இது ரெண்டும் கண்டென்ஸ் ஆகி அசோபென்சின் ஃபார்ம் ஆகும். இதுவே அல்கலைன் மீடியமில் ஜிங்க் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோன்னா ஹைட்ரசோபென்சின். N இருந்தால் அசோபென்சின். அது ஒரு பாண்ட் எடுத்துகிட்டு 2 நைட்ரஜன் கூட 2 ஹைட்ரஜன் சேர்த்தோன்னா ஹைட்ரசோபென்சின். ஸோ நைட்ரோபென்சின் reduction depending on the reagent and medium gives different products. Nitrobenzene acid mediumல NO2 NH2 convert ஆகும், aniline form ஆகும். நியூட்ரல் மீடியமில் ஜிங்க் அமோனியம் குளோரைட் போட்டால் ஃபெனில் ஹைட்ராக்சிலமைன், அயன் ஸ்டீம் போட்டால் நைட்ரசோபென்சீன். இதே அல்கலைன் மீடியமில் SnCl2 பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டால் அசோபென்சீன், ஜிங்க் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டால் ஹைட்ரசோபென்சீன். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னால் N இருந்தால் அசோபென்சீன், அதில் ஒரு பாண்டை எடுத்துகிட்டு 2 நைட்ரஜன் கூட 2 ஹைட்ரஜன் சேர்த்தா ஹைட்ரசோபென்சீன். அடுத்த ரிடக்ஷன் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சீன் கேட்டால் இந்த டிஃப்ரெண்ட் மீடியமில் இருக்கிறத எழுதிட்டு இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனும் சேர்த்து எழுதணும். எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனில் வீக்லி அசிடிக் மீடியமாக இருந்ததுன்னா அனிலின் கிடைக்கும், ஸ்ட்ராங்லி அசிடிக்காக இருந்ததுன்னா ஃபெனில் ஹைட்ராக்சிலமைன் கிடைக்கும்.
அது ரீஅரேஞ்ச் ஆகி பேரா அமினோ ஃபீனால். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் எழுதணும். ரிடக்ஷன் வெறுமை கேட்டால் ஆசிட் மீடியம், நியூட்ரல் மீடியம், அல்கலைன் மீடியம் எழுதிட்டு எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனும் சேர்த்து எழுதணும். ரிடக்ஷன் யூஸிங் கேட்டலிஸ்ட் அண்ட் மெட்டல் ஹைட்ரைட். நைட்ரோபென்சீனை பிளாட்டினம் நிக்கல் கேட்டலிஸ்ட் அல்லது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டோன்னா NO2 NH2 ரெடியூஸ் ஆகும். செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் பாலிநைட்ரோ காம்பவுண்ட். இப்போ பென்சீன் ரிங்கோட மோர் தென் ஒன் நைட்ரோ குரூப் இருக்குது. பாலிநைட்ரோ காம்பவுண்ட் அப்படின்னா செலக்டிவ் ரிடக்ஷன், ஒரு NO2 அப்படியே இருக்கும், ஒன்று மட்டும் NH2 ரெடியூஸ் ஆகும். அதுக்கு ரியேஜெண்ட் வந்து அமோனியம் சல்ஃபைடு. செலக்டிவ் ரிடக்ஷனில் ஒரு NO2 குரூப் அப்படியே இருக்கும், இன்னும் ஒன்று மட்டும் NH2 ரெடியூஸ் ஆகும். அடுத்தது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். பென்சீன் ரிங் இருந்தாலே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். எதெல்லாம் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்னா குளோரினேஷன், தட் இஸ் ஹாலஜனேஷன், நைட்ரேஷன், சல்ஃபனேஷன், இதெல்லாம் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இந்த NO2 குரூப் வந்து மெட்டா டைரக்டிங். அப்போ குளோரினேஷன், லூயிஸ் ஆசிட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3 இருந்தால் மெட்டா குளோரோ நைட்ரோபென்சீன் அல்லது ஐயூபேக் நேம்னா 3-குளோரோ நைட்ரோபென்சீன் ஃபார்ம் ஆகும். நைட்ரேஷன், நைட்ரேட்டிங் மிக்சர் போட்டு 373 கெல்வினில் 1,3-டைநைட்ரோபென்சீன் கிடைக்கும். இதுவே டெம்பரேச்சர் வந்து 473 இருந்தால் இதே நைட்ரேட்டிங் மிக்சரில் 135-ட்ரைநைட்ரோபென்சீன் TNB கிடைக்கும். சல்ஃபனேஷன், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோன்னா 3-நைட்ரோபென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் இஸ் ஃபார்ம். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், பென்சீன் ரிங் இருந்தாலே இட் வில் அண்டர்கோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இது நைட்ரோபென்சீன், NO2 குரூப் வந்து மெட்டா டைரக்டிங், அதனால் சப்ஸ்டியூஷனில் இன்கமிங் குரூப்பு மெட்டா பொசிஷனில் தான் வரும். Nitrobenzene does not undergo Friedel-Crafts reaction due to strong deactivating nature of NO2 group. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும்.